ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் நிஃப்டி 50 -8 பாயிண்ட்டு ஃப்ளாட்டாக வித் நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து -32 பாயிண்ட்டு, அதுவும் ஃப்ளாட்டாக வித் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரே ஒரு கேண்டில், அது பாருங்களேன், 24,580 இருந்து 24,480 100 பாயிண்ட்டு அந்த ஒரே கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரே கேண்டிலில் 100 பாயிண்ட்டு கிட்டே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு 20-30 பாயிண்ட்டு போச்சு. அந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஏற்ற இறக்கமே இருந்தது. கடைசியில் வெறும் 112 பாயிண்ட்டு, அதாவது ஒரு 130 பாயிண்ட் மைனஸ் இருந்தது. ஒரு 18 பாயிண்ட்டை மட்டும் எரேஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட். மற்றபடி அந்த 100 பாயிண்ட்டு காலையில் 9:15 9:30 வந்த இது உடைக்க, அது பெரிய கேண்டில், யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாது. பட் மார்க்கெட்டை நல்ல டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதே $87 மேலே தான். ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் தான் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்ட்ராடே ஃபுல்லாகவே செல்லிங் தான். எது வரையும் போயிருக்கு பாருங்கள், $90 போயிருக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில். ஏன் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் திடீர்னு இவ்வளோ போச்சு அப்படின்னா, இருக்கவே இருக்குது ஈரான் அமெரிக்கா அந்த பிரச்சனை, அன்சர்டனிட்டி. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து 20% எண்ணெய் கடல் வழி இந்த பக்கம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இந்த பாதையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உலக எண்ணெய் பெரிய லெவலில் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி பிஹேவ் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போது ரீசண்டாக இன்றைக்கோ நேற்றோ கப்பல் போக்குவரத்து பெரிய லெவலில் அந்த பக்கம் போகல, பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. இதனால் சப்ளை ரிஸ்க்கு டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் க்ரூட் ஆயில் விலையெல்லாம் ஏறுது. அதாவது போக்குவரத்து வழி இருந்தால் தானே போயிட்டு வர்றதுக்கு, அந்த வழியே அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த சப்ளை ரிஸ்க்கு பயம் வந்துடுச்சு மார்க்கெட்டில். அதனால் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஆயில் சப்ளை பெரிய லெவலில் 2 நாளாக குறைஞ்சிருச்சு. அந்த யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை பெரிய லெவலில் வெற்றியை நோக்கி போகிற மாதிரி தெரியல. 3வது, மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த காரணத்தால் தான் இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $90 கிட்ட போயிடுச்சு. $90 பிரெண்ட் க்ரூட் ஆயில் போச்சுன்னா இந்தியா மாதிரி இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான். இன்ஃப்ளேஷன் வரும், ருப்பி பலவீனமாகும், ஆர்பிஐ மீது அழுத்தம் வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரும், எஃப்ஐஏ பையிங்லேருந்து செல்லிங் வருவாங்க. இதனால தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பெருசாக விழுந்தது, ஆட்டோ விழுந்திருக்கு. ஐடி பரவாயில்ல, ஐடி மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் கீழே இறக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் $90 போனது. இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறக்கி விட்டுருக்கு. நமக்கு பிரச்சனையே இது தான். நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்கிறது இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை தான். ஸோ அந்த விலை தான், அதோட விலை தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை 112 பாயிண்ட் இறக்கி வச்சுருக்கு. சென்செக்ஸ் 388 பாயிண்ட்டு. இன்றைக்கி ஓவரால் மிட் கேப் நிஃப்டியை தவிர எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அவன் மிட் கேப் நிஃப்டி பெரிய லெவலில் இல்லை, 30 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, அவனும் மைனஸில் தான் இருந்தான். அந்த கடைசி நேரத்தில் 30 பாயிண்ட்டு ப்ளஸில் வந்திருக்கு. இந்தியா விக்ஸும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக குறைஞ்சி தான் இருக்குது. நேற்று 12.29 இருந்தது, இன்றைக்கி 3% மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பயம் இல்லை, பட் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலால் வந்திருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட்டில் பயம் இல்லை, விக்ஸு குறைஞ்சி தான் இருக்குது. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா? மற்றபடி சென்செக்ஸ் இறங்கியிருக்கு, பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு, ஃபின் நிஃப்டி இறங்கியிருக்கு, பேங்க் செக்ஷன் இறங்கியிருக்கு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 111 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ எல்லாமே இறங்கி தான் இருக்குது. இது ப்ராட் பேஸ்டு செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஏன் இறங்குச்சு அப்படின்னா, இது ஒன்று தான். ஆயில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன் கவலை வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எதிர்பார்ப்பு மிகவும் மீண்டும் வந்து சந்தையில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் உள்ளே வரும். ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு எல்லா பேங்க்கும் கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. நேற்று எஸ்பிஐ கீழே விழுந்தான், இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து விழுந்திருக்கான். இன்றைக்கி ரிலையன்ஸும் கீழே விழுந்திருக்கு. ஐடி செக்டரை தவிர எல்லா செக்டருமே இன்றைக்கி கீழே தான் இருக்குது.
பத்தாவதுக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி நேற்றே அது டிப்ரிஷியேஷன் தான் ஆயிருந்து, இன்றைக்கும் டிப்ரிஷியேஷன் தான் ஆயிருக்கு. சரி இப்போவாது அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையுதா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சிருக்கு. 90லேருந்து இப்போ 87.73 ட்ரேட் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏன் பியரிஷாக வந்ததுக்கு காரணம் முழுக்க பிரெண்ட் க்ரூட் ஆயில் $90 கிட்ட ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிறதுனால தான் இந்த பாதிப்பு நம்ம மார்க்கெட்டில். நம்ம ஒன்று மட்டும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக நம்பலாம், இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா மார்க்கெட் கீழே விழும், குறைஞ்சா மார்க்கெட் ரிலீஃப் ரேலி வரும். இப்போ இது $2 கிட்ட குறைஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு ரிலீஃப் ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இப்போ வரையும் பார்த்தா ஓகே. ஆனால் போக போக இன்னும் டைம் எவ்வளவோ இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டிய டைம் எல்லாம் ரொம்ப இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், அவன் ஓப்பன் ஆகிட்டு அவன் பாசிட்டிவில் போகிறானா இல்லை செல்லிங் லாஸில் போகிறானான்னு பார்க்கணும். அவன் லாஸில் போனால் நம்ம மார்க்கெட்டில் அது எப்படி இம்பேக்ட் பண்ணும். அங்கே அமெரிக்காவில் ட்ரேட் ஆகக்கூடிய ஏடிஆரில் மற்ற ஸ்டாக்ஸு பெருசாக நெகட்டிவில் போச்சுன்னா இங்கே பெரிய லெவலில் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் பிட்வீன் டைமில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 90 தாண்டாமல் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற விஷயமே தெரியும். ஆனால் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு தாங்க வாய்ப்புகள் இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 24,600 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டுன்னு சொன்னேன். அதில் இருந்து மார்க்கெட் எனக்கு ஓரளவுக்கு அந்த மார்க்கெட்டு கண்டிஷனை ப்ரிடிக்ட் பண்ணுற, ஏன்னா 13 வருஷம் கிட்ட ஆக போகுது, கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நமக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் நேற்றெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இருந்தது, 83 என்னமோ தான் இருந்தது. பட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் இவ்வளோ பெருசாக காலையிலேயே ஓப்பன் ஆகும் அப்படின்லாம் நமக்கு தெரியல. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு 3,800 ப்ராஃபிட் பண்ணேன். அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணால் ஒரு 3,000 ருபீஸ் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே தான். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்துருந்தேன். அதே 4 கால் கொடுத்துருந்தேன். 4 கால் தான் பண்ணோம், 5 கூட பண்ணல, 4 தான் பண்ணோம். 4மே இன்றைக்கி சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒன் சைட் மார்க்கெட்டுன்றது தெரிஞ்சு போச்சு. எப்போ அவன் அந்த 24,500 கட் பண்ணானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் கீழே தான் போகும். அது இல்லாமல் நான் அடிக்கடிக்கு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலையும் செக் பண்ணால் அவன் 88க்கும் 90க்கும் தான் ஆடிக்கிட்டே இருந்தான். ஸோ மார்க்கெட் எங்கெல்லாம் ஒரு ரைஸ் வருதோ அங்கெல்லாம் நான் புட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணேன். அதனால் ஈஸியாக ப்ராஃபிட் வந்தது இன்றைக்கி. ஸோ மார்க்கெட், அதை தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, மார்க்கெட்டோட கண்டிஷன், மார்க்கெட்டு டெப்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடிக்கலாம். அதுவும் நான் ஒரு இந்த மணி தான் எடுப்பேன். அதனால் எனக்கு ப்ராஃபிட்டபிள் போதும்ல. 3,800 அப்படின்னும் போது ஒரு 3,000 கைக்கு ஒரு நாளைக்கு நிற்கிறது பெரிய விஷயம் தானே. அதுவும் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் சம்பாதிக்கிறதே கஷ்டம், நம்ம அதை சம்பாதிக்கிறோம். சரி, இதே ட்ராக்கை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அதுதான் இன்றைக்கி எப்போவுமே அதே தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமாக ஆகுது இதே மாதிரி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட், லாஸ் வந்தால் லாஸ், அவ்வளோதான். நிம்மதியாக இருக்குது பாருங்கள். ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல், இப்போ நம்ம கால் சைடில் இருந்தோன்னு வச்சுங்க, நேற்று நைட்டு காலையிலே அது ஓப்பன் ஆனது பாயிண்ட் என்னமோ 10 பாயிண்ட்டு தான் கேப் டவுனு. ஆனால் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து 100 பாயிண்ட் இறங்கிட்டானே, என்ன பண்ணுறது? நம்ம யாராவது வெயிட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், கால் சைடில் வாங்கிட்டு மார்க்கெட் அங்கேருந்து 100 பாயிண்ட் விழுது, எப்படி இருக்கும் நமக்கு காலங்காத்தாலே லாஸுன்றது? அந்த இம்சைக்கு தான் நான் ஓவர் நைட் பொசிஷனே வாங்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு, நம்ம மார்க்கெட்டுன்னா நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியும் இன்ட்ராடேயில். வேறு ஒரு மார்க்கெட் மற்ற கண்ட்ரியெல்லாம் நடக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன பார்க்கவா போகிறோம்? இல்லை அங்கே நடக்கிற நியூஸஸ் நமக்கு என்ன அப்டேட்டாக தெரியவா போகுது? காலையில் பார்த்தா தான் உண்டு, நியூஸை பார்த்தா உண்டு, இல்லை இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தா உண்டு. ஸோ எவனையோ நம்பி நம்ம பெட் கட்டுற மாதிரி இருக்குது ஓவர் நைட் பொசிஷன். அதனால் நான் அதை பண்ணுறதில்ல, பண்ணி பல வருஷங்கள் ஆகுது. பீஸ்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட். மார்க்கெட் ஏன் இறங்குச்சு? பிரெண்ட் க்ரூட் ஆயில் காயினும், பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறினதுனால பேங்க் நிஃப்டி ஃபாலு. அது இல்லாமல் இன்றைக்கி ப்ளூ சிப் எல்லாமே ஃபால் தான், ஐடி செக்டரை தவிர. மற்றது எல்லாமே நெகட்டிவ் இம்பேக்ட் தான். ஓவரால் இண்டெக்ஸஸ் எல்லாமே பார்த்தா எல்லாமே இறங்கி தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற நேற்று டவ் 61 பாயிண்ட் மைனஸு, S&P 4 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் வந்து 85 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது.
இவங்க முடிஞ்சதுனால தான் நமக்கு டெக் ஸ்டாக்ஸ், ஆனால் நம்ம ஸ்டெக்ஸ் ஐடி எல்லாம் இன்றைக்கி ஏறி தாங்க இருக்குது. டிசிஎஸ் ஏறி இருக்குது, இன்ஃபோசிஸ் ஏறி இருக்குது. காலையிலேருந்தே இவங்க 2 பேருமே பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்டிஎஸ்சி இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஎஸ்சி 40 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டேக்ஸு 28 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். அது நேற்றோட ப்ரைஸ் அதே தான் காட்டுது 1363. ஸோ இன்னைக்கு லீவு. ஆங்சங் 284 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் வந்து 32 பாயிண்ட் மைனஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 112, பிஎஸ்சி சென்சஸ் 388, எஸ்டிஐ வந்து 55 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு, காஸ்பி 45 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. யூஎஸ் டாலர் அது அங்கேயே தான் இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் சொல்ல டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு பாருங்கள். நேற்று 95,300, இன்றைக்கி 95,435. ஸோ டிப்ரிசியேஷன் ஆகுது. அதான் இந்த மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறுச்சுன்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிசியேஷன் தான் ஆகணும். கோல்டு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது, காப்பர் அங்கேயே தான் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் 82 ஸ்பாட் 82ல் ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணால் அவன் 70 பாயிண்ட்டு, மணி இப்போ 6 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 120 பாயிண்ட்டு. இவங்களே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கீழே விழுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆனதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம பிரெண்ட் க்ரூட் ஆயிலை வச்சு பார்த்தாவே நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து பெரிய கேப்பப் வரப்போகிறது இல்லை அப்படின்றது. அதே நேரத்தில் மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் என்ன ரேட்டில் இருக்குது பாருங்கள். 90க்கு மேலே இருந்தால் கேப் டவுன் தான் வரும். இல்லை 90க்கு கீழே 85, 86, 84லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கிடைக்கும். இது நம்ம போய் மற்றதெல்லாம் தேடவே வேணாம், இவனை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் வச்சு தான் நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். யூஎஸ் மார்க்கெட் என்ன தான் முடிஞ்சாலும் பாசிட்டிவாக முடிஞ்சாலும் இவன் குறைஞ்சா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டு. இவன் குறையில்னா நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா இது நிஃப்டி 50 24,471 இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,428 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சா 24,391. அதுக்கும் கீழே இருக்குது 24,344. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 24,295. இந்த 3, 4 வந்து நாளைக்கு நிஃப்டி 50ல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நாளைக்கு வேறு ஃப்ரெஷ்ஷு வீக்கு நிஃப்டி 50க்கு. ஸோ பாசிபிலிட்டி மேலே ஏறுறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் டிசைட் பண்ணும் நாளைக்கு இன்ட்ராடேவை. இல்லை ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,522, அதை உடைச்சா 24,560, அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,610. இல்லை அதையும் உடைக்கிறேன் அப்படின்னா 24,656. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் இன்றைக்கி அவன் க்ளோஸ் ஆகிருக்குது 78,154 க்ளோஸ் ஆகிருக்கான். ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வரும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி வந்தால் 77,969 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைக்குது மார்க்கெட் அப்படின்னா 77,679. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 77,471. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இல்லை ஒரு மைல்டாக கேப் அப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,337. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 78,600. 600 அதாவது 578 இருக்குது. 578ன்றதை விட 600 தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் 78,612. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 78,821. 821 இதுதான் 78,851. ஃபோர்த்து 79,053. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடேவை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸு 11.86 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி அந்த 9.15 9.45 மட்டும்தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக ஒரு சைட்வேல போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியா விக்ஸ் அதுதான் ஷோ பண்ணுது. பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இங்கே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனை மார்க்கெட் தொடும்போது
நீங்கள் இதை நம்பி ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக பண இழப்பு அபாயம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி தான் பார்க்கணுமே கண்டி இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா பணம் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த டிஸ்க்ளைமரோட முக்கியத்துவம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் நான் பண்ணிட்டேன். சந்தோஷம். 2வது நாளும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் ப்ராஃபிட்டபிள் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சுது. எங்கெல்லாம் மார்க்கெட் ஏறுதோ அங்கெல்லாம் நம்ம ஒரு புட்டை கன்சிடர் பண்ணியிருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் செல் ஆன் ரைஸ் மோடில் தான் இருந்தது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் 88 90 இருந்தது. அது ஒரு க்ளூ. மார்க்கெட்டில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லேயும் ஓஐ வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ஒரு க்ளூ. ஸோ மார்க்கெட்டில் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் இறங்கிக்கிட்டே இருந்தது. அது ஒரு க்ளூ. ஸோ எல்லா க்ளூவையும் நம்ம பார்த்துருந்தா இன்றைக்கி புட் சைடில் எங்கே வாங்கியிருந்தாலும் ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கோம். அதை தான் நான் இன்றைக்கி பண்ணேன். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.